பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு கூட இடைபடும்பே கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது. அந்த முதல் பகுதி நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பெரிய வசனம் அது. ஆனால் அதன் முதல் பகுதி நமக்கு வாக்குத்தத்தமாக அந்த நாளில் எடுத்துக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்னு சொல்கிற கர்த்தர். உருவாக்கப்படும். இன்னைக்கு மரண பரியந்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க விரோதமாக பேசினாலும் செய்தாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வாய்க்காதே போம். உருவாக்கப்படும் சொல்கிறார். கரெக்டாக நல்லா அந்த ஆழமாக அந்த வார்த்தை நீங்கள் பாருங்கள். உருவாக்கப்படும், உருவாக்கிற்று, அவர்கள் உருவாக்குவார்கள்னு சொல்ல. உருவாக்கப்படும். நீ எந்த நாளிலும் அந்த ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக வாய்க்காது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. இந்நாள் வரைக்கும் நீங்கள் அடைந்த பாடுகள், துக்கங்கள், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவங்களோட பட்சமாக தான் இருந்தீங்க, ஸ்நேகமாக இருந்தீங்க, அன்பு செலுத்தினீங்க, கொடுத்தீங்க, உதவுனீங்க. ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க, நடக்கிறாங்க. எல்லா விதத்திலும் உங்களை ரொம்ப மன நோவாய் அவங்க வைக்கிறாங்க. இனி அது காரியம் அந்த மாதிரி நடக்காது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆகவே எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தோடு அந்த போராடின நபர்கள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க பார்க்க முடியாது. அவங்கள என்ன சோதனைகள் வேதனை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அப்படியே இருக்கிறேன், நான் ஒடிஞ்சு போய்கிட்டே இருக்கேன். இனி செழிப்பின் நாட்களை கர்த்தர் உங்களை கொண்டு வர வைப்பார். ஆமென். வருகிற வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அனுக்கிரக வருடம். ஆமென். அனுக்கிரகம் எல்லாமே இதில் அடங்கும். செழிப்பு, அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை, மனமகிழ்ச்சியான வாழ்க்கை, கிருபை, வழிநடத்துதல், பொருளாதாரம் எல்லாமே அது. அந்த அனுக்கிரகம்னு சொல்லும்போது கர்த்தருடைய அன்பும் கிருபையும் தயவும் எல்லாமே அதில் அடங்குது. ஆகவே புதிய வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுக்கிரகத்தின் வருஷமாக அது காணப்பட போகிறது. நீங்கள் இழந்து விட்டு எல்லாவற்றையும் திரும்ப பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தை நான் சொல்லுகிறேன். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள்